இனி விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக கடந்த 22ஆம் தேதி முதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழு காங்கிரஸ் குழுவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. முன்னதாக நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுக குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவா வேலு, எம்பி திருச்சி சிவா, ஆர். ராசா உள்ளிட்டோர் அடங்கிய திமுக குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மு. வீரபாண்டியன், முத்தரசன், சுப்பராயன் எம்பி உள்ளிட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளும் நேற்று திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியது.